ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் உங்கள் எடிட்டர் விஜய். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட்டு போட்டுருந்தேன். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட நான் 3 கேள்வி கேட்டிருந்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு ஒரு கொஸ்டினாக உங்களுக்கு கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு நெயில் எப்படி வைக்கிறது, ஷேடோஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 4K வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. சரிங்களா, அதுக்கப்புறம் ஃபோட்டோ நம்மளோட ஃபோட்டோ வச்சு லிரிக்ஸ் வச்சு பாட் சாங்ஸ் ஓடும், அதுமாரி எப்படி உருவாக்குதுன்னு நான் கேட்டிருந்தேன். 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆப் யாருமே இதுவே பண்ணல, கமெண்ட் பண்ணல, கொஸ்டின் ஹோட் பண்ணல. சரிங்களா, ஹோட் போட்டது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பிக்சார்ட்டு, பேக்ரவுண்டு, ஷேடோஸ் இது மட்டுக்கு தான் கொஞ்சம் அதிகமான பர்சன்ட் வந்திருக்கு. மிச்சம் 2த்துக்கு மட்டும் கம்மியாக வந்திருக்கு. சரிங்களா, ஸோ அதுக்கு தான் வீடியோ பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஈஸியாக தான் இருக்கும் அந்த 3 ட்ரிக்ஸு. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டுறேன். சரிங்களா, நம்மளோட ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் நெயில் இருந்தால் மட்டும் தான் லுக்காக தெரியும். சரிங்களா, அப்படி இல்லைன்னா நல்லாவே இருக்காது. சரிங்களா, அது எப்படி டூப்ளிகேட்டாக நம்ம உருவாக்குறது தான் பிக்சார்ட்லேயே நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எடிட் பண்ணும்போது சிம்பிளாக தெரியும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் புது நண்பர்கள் யாராச்சும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்த வீடியோ உங்கள் மொபைலுக்கு வரோம், ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான். சரிங்களா, இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக அந்த ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பிக்சார்ட்டில் போயிடுங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிழல் இல்லை, ஷேடோஸ் இல்லை. சரிங்களா, இந்த ஃபோட்டோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ சுத்தமாகவே இல்லை, நிழல்னால கொஞ்சம் ரியலிட்டிக்காக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎன்ஜியாக கட் பண்ணணும். பிஎன்ஜினா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பிஎன்ஜினா நம்ம உருவத்தை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃப்ரீ கிராப்பில் போய் பண்ணிக்கலாம். ஃப்ரீ கிராப் ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி நான் 5 மினிட்ஸில் உங்கள் ஃபோட்டோ எரேஸ் பண்ணுறது நான் சொல்லித்தந்தேன். சரி, தமிழில் போட்டிருக்கேன். இதுமாரி நீங்கள் பிஎன்ஜியாக கட் பண்ணணும். சரிங்களா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப லேட் ஆகும். இது அப்படியே வெளியே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கட் அவுட்னு இருக்கும். அந்த கட் அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். அவுட்லைன் இருக்கும், அவுட்லைனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வெளியே அப்படியே அதை கிளிக் பண்ணிவிட்டு இது பார்த்து மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க கட் பண்ணி கொடுத்துரும். அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்புகுறி இருக்கும், அம்புகுறி கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நடக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு தோராயமாக கட் பண்ணி கொடுத்துச்சு, போதும். சரிங்க, நான் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. இங்கே ப்ரீவியூ பார்க்கலாம் எங்கெங்கே விட்டுருக்கு, எங்கே கட் பண்ணியிருக்கு. சரிங்களா, இப்போ நீங்கள் அதை சேவ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, எனக்கு இப்போதைக்கு இது போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பிஎன்ஜி, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சேவ் டு கேலரின்னு காட்டும், இதை சேவ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இந்த டூலில் எடுத்துன்னு போகணும். எஃபெக்டில் போயிட்டு லாஸ்ட்டில் இந்த கடைசியில் கலர்னு இருக்கும், கலர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் வித் ஒயிட் இருக்கும். இந்த கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைஸை குறைச்சிங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக மாறும். இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டிக் பண்ணிவிட்டு இதுவும் சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய மாதிரி ஆக்கிடலாம் என்னோடய ஃபோட்டோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் நெயில் வரைக்கும் போகுது. ஃபஸ்ட்டு ட்ரால் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் போயிடுச்சு. 2வது ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ஃபோட்டோவில் பண்ணிக்கலாம். சரி, ஆட் ஃபோட்டோ ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா ஆப்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுவாகுது, பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிவிட்டு எம்டி லேயர் 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லேயரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிஎன்ஜி கட் பண்ணிங்களா அது வேணும். 2வது லேயரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு பண்ண பார்த்தீங்கன்னா அது வேணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலர் லேயர் கொடுத்துக்கலாம், மாற்றி சொல்லிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வரணும். இந்த உங்கள் உருவத்தை ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா, ஓகே நினைக்கிறேன். பரவாயில்ல, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
ஐயோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துங்க ப்ளஸ் ஆடு பிஎன்ஜி ஃபோட்டோ. நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ண ஃபோட்டோ வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதேமாரி நீங்கள் அந்த ஃபோட்டோ வந்து இது பண்ணணும். சரிங்களா, கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே, இது போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைன் பிளாக் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் இது பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நெல் பார்த்தீங்கன்னா தனியாக மூவ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணும் எவ்வளோ சின்னது வேணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது போதும். பண்ணிட்ட பேர் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், ஒப்பாசிட்டியை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ குறைக்கிறீங்கன்னா அவ்வளோ இன்க்ரீஸ் கம்மியாகும், லைட்டாக தெரியும். எவ்வளோ உங்களுக்கு டார்க் வேணுமோ டார்க் வேணும். சரிங்களா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் தோராயமாக ஒரு 18 வச்சிடறேன். 18 வச்ச பேர் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு ரியாலிட்டி ஷேடஸ். சரிங்களா, சிம்பிளான மெத்தடு தான். 2வது ட்ரிக்கு ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. சரிங்களா, இதை அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 2வது ட்ரிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3வது ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக வெளியே வந்துட்டு அதேமாரி தான் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் அதேமாதிரி கட் பண்ண பிஎன்ஜி இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதை அப்படியே உங்கள் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. இதுதான் கொஞ்சம் சூப்பரான லுக்கு தரும். இப்போ இது பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டச் பண்ணிவிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷேடோன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்டேட் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷேடோஸ் வந்து சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணோம். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், ஷேடோஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளர்ரு ஒப்பாசிட்டி. பிளர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குறையணும் டார்க்காகவும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பிளராக தெரியும். பிளரு தான் நம்மளுக்கு மெயின். ஒப்பாசிட்டி வந்தீங்கன்னா எவ்வளோ லைட்டு வேணுமோ டார்க் வேணுமோ 45 வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹரிசாண்டல் வெர்டிகல். அது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சைடில் தள்ளும் போது தெரியும். சரிங்களா, இப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வேணும் ப்ரோ கேட்டிங்கன்னா இந்த டூலை வந்து மேலே கொஞ்சம் இழுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படியும் பண்ணலாம் மேலே கீழே. இப்போ எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணோம். ரியாலிட்டி வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. சரிங்களா, இதுதான் ரியாலிட்டி ஷேடோஸ் சொல்லுவோம். நான் யூஸ் பண்ணுவேன் பர்சனலாக ஆட் ஃபோட்டோவில் தான். ட்ரால் ஆப்ஷனை கொஞ்சம் மொக்கம் அது கிராப் பண்ணோம், ட்ரான்ஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பண்ணி கொடுத்துச்சு ஈஸியாக. சரிங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் ஒப்பாசிட்டிலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஒப்பாசிட்டி எவ்வளோன்னு இன்னும் கொஞ்சம் குறைச்சிடலான்னு நினைக்கிறேன். பிளர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ட்ரிக்ஸு. சரிங்களா, ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. சரிங்களா, மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். பிக்சார்ட்டில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல ப்ரோ எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லிக் கொடுங்க ப்ரோனா அந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். சரிங்களா, வேறு ஏதாச்சும் இந்த டூல்ஸில் உங்களுக்கு தெரியலனா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ இந்த டூல்ஸ் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் ஃபோட்டோ கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கலர் எடிட் பண்ண முடியல ப்ரோ. நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோ பாருங்கள் ப்ரோ. ஒரு 4 வாட்டி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும் ப்ரோ அது. சரிங்களா, எப்படி எடிட் பண்ணுறது நான் கொஞ்சம் பாஸ் பண்ணியிருப்பேன். இப்போட ரீசெண்டாக ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன் கலர் ஆப்பில், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரிங்களா, அது கொஞ்சம் ஈஸி தான். ஃபுல் ட்ராயிங் பண்ணோம். அப்புறம் உங்களுக்கு அங்கே அந்த இடத்துல வந்து டச் பண்ணால் கலர் முடிஞ்சிச்சு காட்டன் ஃபோட்டோ எடிட்டு. சரிங்களா, ஆனால் பிக்சரில் இப்போ வர லேக் ஆகுது. அதனால தான் நான் பிக்சரில் காட்டன் ஃபோட்டோ எடிட் பண்ண முடியல. சரிங்களா, மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியலாம் கூட மறுபடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சரிங்களா, அடுத்த வீடியோ நான் சந்திப்போம். சரிங்களா, மறக்காமல் லைக்கு கமெண்ட்டு ஷேரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.